என் செல்ல பிள்ளையே, என் பிள்ளையான நீ கவலையும் கண்ணீருமாக இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உன் கண்ணீரை துடைக்க என்ன வழி என்று உன் அப்பா நான் பல வழிகளில் யோசித்து பார்த்து விட்டேன். என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு வேண்டும் என்பதையும் நான் உணர்ந்து விட்டேன். இது நாள் வரை நீ இருந்த விரதங்களும் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் நிச்சயம் வீண் போகாது தங்கமே. அனைத்திற்கும் பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. இன்று நான் உன்னை சந்திக்க போகின்றேன். யார் ரூபத்திலாவது வந்து உனக்கு நான் நல்ல வழியை காட்டப் போகின்றேன். உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரப்போகின்றேன். இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நீ வெற்றி வாகை சூட்டப் போகும் அடியாகத்தான் இருக்க போகின்றது. என் தங்கமே, உன்னிடம் நான் கூறுவது உன்னை ஒதுக்கும் இடத்திலும், உன்னை பெருக்கும் இடத்திலும், உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும், உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று எவருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் அனைத்தையும். இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். என் பிள்ளையான நீ மிகவும் நல்ல குணம் வாய்ந்தவன். உன்னுடைய நல்ல செயல்களுக்கும் நல்ல குணத்திற்கும் நல்ல எண்ணங்களுக்குமான பலனைத்தான் இப்போது நீ அனுபவிக்கப் போகின்றாய். நீ கேட்டது அனைத்துமே உன்னுடைய வாழ்வில் நடக்க தொடங்கிவிட்டது. இனி என்ன கவலை உனக்கு? இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிடும் தங்கமே. வருவதை வைத்து சந்தோஷமாக இரு. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். நீயும் எல்லா கடவுளிடமும் உன்னுடைய குறையை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் இதுவரை அதை தீர்த்து வைக்கும் நேரம் வரவில்லை. இப்பொழுது அதற்கான நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே. இனி உன் குறைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். இது விரைவில் நடக்கும். நீ உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய வேண்டும் என்றால் அதை யாரிடமும் சொல்லிவிட்டு பின்பு செய்ய வேண்டாம். அது உனக்கு நடக்காது. நீ உன்னுடைய வாழ்வில் எதையும் சொல்லாமல் செய்தால்தான் உனக்கு நடக்கும். அதுதான் உன்னுடைய விதி. இதை நீ ஒருமுறை பரிசோதனை செய்து பார்த்தங்கமே. பிறகு தெரியும் உனக்கு உண்மை என்னவென்று. உன் அப்பா நான் சொல்லும் அனைத்துமே உண்மை என்பதை அப்பொழுதுதான் நீ உணர்வாய். நடப்பதையெல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே எப்பொழுது நடக்கப் போகிறது, எல்லாம் முடிய போகிறது என்று நீ விரக்தி அடைந்த ஒரு விஷயத்தை என் அற்புதங்களை புகுத்தி சர்வ சாதாரணமாக சர்வ நிச்சயமாக நொடியில் உனக்கு நிறைவேற்றி தந்து உன்னை துள்ளி குதிக்க வைக்க போகின்றேன். மகிழ்ச்சியுடன் அத்திருநாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு தங்கமே. இடைவிடாமல் இன்று முழுவதும் என்னை நினைத்து பார் தங்கமே. யாராலும் தொட முடியாத உயரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். உனக்கு என் அருளும் ஆசையும் எப்பொழுதும் நிச்சயமாக உண்டு. நீ நன்றாக ஜெயமாக வாழப் போகின்றாய். எப்பொழுதும் தெளிந்த மனதோடு இரு. குழம்பாதே, தடுமாறாதே, எதிர்காலத்தை பற்றிய பயம் கொள்ளாதே, நிலைமை என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதே. நான் இருக்கும் பொழுது எதற்காக இத்தனை வீண் கவலை தங்கமே? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். இன்று உன்னை நேரில் சந்தித்து உன் இல்லத்தில் புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருப்பேன். இதன் பின்னர் வரும் காலம் அனைத்தும் உனக்கு வசந்த காலமாக மட்டுமே இருக்க போகின்றது. உன் கண்களில் இனி ஆனந்த கண்ணீரை மட்டுமே உன் அப்பா நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன். கூடிய விரைவில் நீ ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றியும் கூறப் போகின்றாய். யாரிடமும் சொல்லாத மிகப்பெரிய ரகசியத்தை நான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். நீ மனதில் ரகசியமாய் நினைத்த விஷயத்தில் பேரதிசயம் நிகழ்வது உறுதி என்பதை நான் உனக்கு வாக்களிக்கின்றேன். ஒரே வேண்டுதலை என்னிடம் பல முறை மீண்டும் மீண்டும் வைத்துக் கொண்டே இருக்கின்றாய். ஆனால் அது இன்று வரை நிறைவேறவே இல்லை. ஏனப்பா, நான் உங்களிடம் கேட்டது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை, நீங்கள் எதையுமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தரவில்லை என்று கோபத்தோடு இருக்கின்றாய். அனைத்தையும் தள்ளி போட்டு கொண்டே சென்று அந்த வேண்டுதல் இந்த நாள் வரை ஒரு துளி கூட நடக்கவில்லை. நான் எதிர்பார்த்த எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இருக்கின்றாய் அல்லவா தங்கமே? நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிராகரிக்கவில்லை.
அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். பின்பு எதற்காக காலதாமதம் என்கின்றாயா? காலதாமதம் அல்ல தங்கமே, உனக்கான அனுபவத்தை மட்டுமே நான் கற்றுத் தருகின்றேன். உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் உன்னிடம் நான் நிச்சயமாக ஒப்படைப்பேன் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நான் ஒன்றை சொல்கின்றேன், புரிந்து கொள். நீ எங்கேயும் எப்பொழுதும் உன்னுடைய கண்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ, உன் மனதிற்கு என்ன தோன்றுகின்றதோ அதை அப்படியே முடிவெடுத்து விடுகின்றாய். சாதாரண ஒரு பொருளாக இருக்கட்டும், அதை நீ பார்க்கும் பொழுது உன் கண்களுக்கு பிடித்திருக்கும், அது உன் மனதிற்கும் பிடித்திருக்கும். அதை வாங்க வேண்டும் என்ற பிடிவாதம் உன்னில் எழும். நீ பிடிவாதமாக அந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, அனைத்து விஷயத்திலும் அவ்வாறுதான் இருக்கின்றாய். பார்ப்பதெல்லாம் பிடிக்கும் குணம் உனது. ஆனால் படைக்கப்பட்டது நான் அல்லவா? உனக்காக எது படைக்கப்பட்டது என்பது எனக்கு மட்டுமல்லவா தெரியும். அதனால் உனக்காக படைக்கப்பட்டதை மட்டுமே உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன். உனக்கு எது தேவையோ அது எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு எது நன்மை கொடுக்குமோ அதை மட்டுமே நான் செய்வேன். உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது நிச்சயமாக தரமானதாகத்தான் இருக்கும். உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தும் அதை உன் மனதிற்குள் வைத்துக்கொண்டு சில நேரத்தில் என்னிடமே மறைக்கின்றாய். கவலைப்படாதே, என்னிடம் நீ சொல்லவில்லை என்றால் என்ன? உன்னிடம் நெருங்காமல் அந்த பிரச்சனையை எப்படி தடுக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ தைரியத்துடன் இரு, எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பெரிய பிரார்த்தனைகள் இங்கு எதுவுமே இல்லை. இருந்தும் காலதாமதமாகிறது என்று நீ வருந்தாதே. உனக்கு தேவையானதை கண்டிப்பாக நான் இனி வழங்கிக் கொண்டே இருப்பேன். அதை யாராலும் தடுக்க முடியாது. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே தங்கமே. இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை நீ காணப் போகின்றாய். உனது நேர்மையான சுயநலமற்ற பிரார்த்தனைகளின் வழியே ஆரோக்கியமான சக்தியை உனக்கு நான் தருவேன் தங்கமே. அதன் மூலம் அற்புதங்கள் உனக்கு நிகழும். உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகின்றது தங்கமே. உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. போதும், இந்த வாழ்க்கை என்ற சொல் உனக்குள் தோன்றிவிட்டது. உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன். அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு. நிச்சயம் உன்னையும் உன் குடும்பத்தையும் நன்றாக பாதுகாத்து வாழ வைப்பேன். இது என் சத்தியம். சர்க்கரையை விரும்பி சாப்பிட்டாலும்